வெல்கம் பேக் கேஒய்டி கிச்சன். இன்றைக்கி சுவையான சாம்பார் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கேரட், முருங்கைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், புளி, வெல்லம். ஒரு வாணலில் தேவையான ஆயிலை விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, வெந்தயம், சீரகம், இது மூணும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது மிளகாயும் கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வரணும். நல்லா வதக்குங்க. நல்லா பாருங்கள், நல்லா வதங்கி வருது. நல்லா வதங்கி வந்தால் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி அதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோடு நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறியை அதோடு சேர்த்துக்கணும். இல்லை பீன்ஸு, கேரட்டு எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 4-5 காய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின வாட்டி இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திக்கோங்க தேவையான அளவு. அப்போ தான் அந்த காயில் நல்லா உப்பு காரம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா வதக்குங்க. பாருங்கள், நல்லா மசாலாவோடு நல்லா கலந்து வந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அது நல்லா அந்த காரம்லாம் நல்லா இறங்கும். நல்லா பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா கலரே பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களுக்கு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. அந்த மசாலாவில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதோட புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெல்லம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தை அதோடு சேர்த்திக்கணும். நம்ம இதிலையே நல்லா கிளறி விட்டுட்டு இந்த வெல்லத்தை அதோடு சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ருசியான சாம்பார் நல்லா கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்.
பருப்பு பாருங்கள் வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு அதோடு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் கொதிச்சிடுச்சு. இப்போ பருப்பு அதோடு சேர்த்திக்கலாம். பாருங்கள் கிளறி விட்டுருங்க. நல்லா இருக்குது. திக்கான சாம்பார், நல்ல ருசியான மணமான சாம்பார். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. வீடே மணக்கக்கூடிய சாம்பார் மிகவும் டேஸ்டியாக இருக்கும். வெந்து வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருங்க. நல்லா அந்த காய்கறிலாம் வெந்திருக்கும். ஏன்னா நம்ம 2 டைம் நல்லா வேக வச்சுருக்கோம். மசாலாவில் ஒரு வாட்டி, புளி ஊற்றி ஒரு டைமும் வேக வச்சுருக்கோம். கடைசியாக பருப்பும் ஊற்றிட்டோம். பாருங்கள் நல்லா திக்னஸும் வந்துடுச்சு. நல்லா குழம்பு திரண்டு வந்துடுச்சு. அது ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான சாம்பார், ருசியான சாம்பார். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.